Hi friends, welcome to Nisha Dream Studio Beauty and Academy. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நேற்றுலேருந்து ஃபுல்லாக கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஃபுல்லாகிட்டு செகண்ட் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஆட்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்லேயும் செகண்ட் குரூப்லேயும் இருக்கிறவங்க இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்னால் இது எப்படி புரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறாங்க. அதை கரெக்டாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஆன்லைன் கிளாஸ்னால் அது பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. புரியுதா? நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸில் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ, இப்போ நான் எடுக்கிறேன்னா என் கூட நின்று எப்படி பார்ப்பீங்களோ, அது போலவே நீங்கள் அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அதை கிளியராக ஃபுல்லாக கிளாஸ் முடிகிற வரைக்கும் பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. நிறைய பேர் அக்கா நான் எப்படி வந்து புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியல, இப்படி அப்படி, அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆஃப்லைன் கிளாஸ் நீங்கள் எப்படி வாட்ச் பண்ணுறீங்களோ அது போலவே ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே புரியும். ஏன்னா நம்ம டைலரிங் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணி ஆரி கிளாஸில் வந்து அதுக்கப்புறம் கேக் பேக்கிங், சாக்லேட் பேக்கிங் எல்லாத்துலேயுமே ஆன்லைன் கிளாஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸில் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நல்லபடியாக அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம குரூப்ஸ்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோட்டிவேஷனோடு நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். சரியா? உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அடுத்தவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள், பூஸ்ட் ஆக்குங்க உங்களை. நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலலாம் ஒரு சகோதரி கால் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மேம், என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஹஸ்பண்ட் ஒத்துக்கிறது தான் பெரிய விஷயமே. ஹஸ்பண்டே ஓகே சொல்லிட்ட பிறகு உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? உன்னால் கண்டிப்பாக முடியுமா, நீ கான்ஃபிடெண்ட்டாக இறங்கிப்பா, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் வேண்டி எந்த டவுட்டுமே வேண்டாம். ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. எப்படி பணம் கட்டி படித்தா எவ்வளோ அதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுப்பீங்களோ அது போல் இம்பார்ட்டண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட நீங்கள் கிளியராக வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. கண்டினியூஸாக நீங்கள் இந்த சேனல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு வரணும். என்ன எப்படி நீங்கள் கிளாஸ் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூடவே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? நான் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் என்ன உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன்றது தெரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் நோட்ஸ் போடும் பொழுதே இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த குரூப்ஸில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அந்த சேனலில் வந்திருக்க ஃபஸ்ட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் என்னன்றதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன பேசியிருக்கேன்றது நீங்கள் வீடியோக்குள்ளே போனால் தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் 1 day or 2 days உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேக்கான கோர்சஸ் வந்து நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கோர்சஸ் போட்டுருவோம். ஓகேங்களா? இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. ரொம்ப பேர் வந்துட்டு வருஷக்கணக்காக பொறுத்துட்டீங்க. ஃப்ரீ கோர்ஸ்க்காக வேண்டி வெயிட்டிங்கில் இருந்தவங்கலாம் தினமும் குட் மார்னிங்கோட எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் 1 or 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம்னு நினைங்க, கட்டாயம் அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம வந்துட்டு காத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் சேர்ந்தாலும் நமக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நம்மளுடைய வேலைகளை பலுகளை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்குள்ளே இருக்கிற கவலைகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சேர்க்கணுன்ற அந்த நோக்கத்தோடு நான் இந்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய குரூப்பில் வந்து சேர்ந்து இந்த கிளாஸினுடைய பலனை வந்து அடையணும்னு நான் விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதனால் பலனடைஞ்சாங்கன்னா உங்களுக்கும் அதனுடைய நன்மை வந்து சேரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பலனடைஞ்சிட்டாங்க, என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டாங்க, அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, அவங்க அதன் மூலியமாக ஒரு வேலையை பார்த்து கையில் கூலி வாங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த காசு அவங்க கைக்கு படும்போதே யார் சொல்லிவிட்டது, யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணது, யார் சொல்லி கொடுத்தது, எல்லாத்துக்குமே அந்த நன்மை போய் சேரும்.
புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் பொழப்பு இல்லாமல் இருக்காங்கங்க. எல்லாருக்குமே பின்னாடி இருந்து ஒருத்தர் கைட் பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் வேணால் நல்லா இருக்கிறாங்க, ஓகே வெல் செட்டில்ட் ஆகிட்டாங்க, என்ன பார்த்துக்க ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்கிற லேடிஸ் இருக்கலாம். அது ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்னோட ஒரு நாள் சாப்பாட்டுக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் சம்பாரிச்சாதான் உண்டு. நான் ஒரு இடத்துல போய் கூலி வேலை பார்க்குறேன், ஒரு கடையில் போயிட்டு நான் நின்று வேலை பார்க்குறேன், எனக்கு லீவ் கொடுக்க மாட்றாங்க. நானாக ஒரு பிஸ்னஸை பண்ணேன்னா நான் ஓனராக இருப்பேன், நான் ஒருத்தருக்கு வேலை கொடுப்பேன், அதில் 4 காசு நான் எடுப்பேன்னு சொல்கிற சகோதரிகள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே இருக்கிறாங்க, என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் அப்படி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நிறைய பேர் பியூட்டிஷியன் கிளாஸஸ் எடுக்கலாம், நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நானும் பகிர்ந்துக்கிட்டு அதனுடைய பிரதிபலனை அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதுக்கான பிரதிபலனை நீங்களும் அடையணும்னு விரும்புகிறேன். நம்ம இன்னும் 1 நாள் 2 நாளில் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.